देवनां स ऋषीणां स गुरुं काञ्चन सन्निपं भक्तिबोधं त्रिलोकेशं तं नमामि प्रपुष्पतिं। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னித்து, நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னித்து அனைத்திலும் வெற்றியை அடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமில்லாமல் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களின் குரு தேவர்கள் ஆவார்கள். குருவின் அன்றாட நடவடிக்கைகள், எண்ணங்கள், சொற்கள் ஆகியவைகள் உண்மையை பிரதிபலிக்கும். அதாவது மூன்று குணங்களையும் கடந்தவர் என்று பொருள். அதனாலதான் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் பிரம்மா விஷ்ணு சிவன் முதலானோர்களுக்கு சமமாக கருதப்படுகிறார். குறிப்பாக ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் அவர் பிரம்மாவாக இருக்கிறார். மாணவர்களிடம் உள்ள நல்ல பழக்கங்களை பாதுகாப்பதால் அவர் விஷ்ணுவாக கருதப்படுகிறார். மாணவர்களிடம் உள்ள தீய குணங்களை அழிப்பதால் அவர் சிவனாக கருதப்படுகிறார். இந்த மூன்று பணிகளையும் செய்வதால் அவர் மும்மூர்த்திகளுக்கு சமமாக போற்றப்படுகிறார். இதன் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பொதுவாகவே கிடைக்கும் என்று பார்க்கும்போது, குரு பகவானை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு பொறுமையான நபர், சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். யார் எது செய்தாலும் சொன்னாலும் கோபம் என்பது அவ்வளவு சீக்கிரம் இவர்களுக்கு வராது. அதே போல குல தெய்வ நம்பிக்கை நிறைய இருக்கும். மதிப்பும் மரியாதையும் கடமை கண்ணியம் ஒழுக்கம் கட்டுப்பாடு இது எல்லாம் நிறைந்திருக்கும். அதே போல பக்தி பண்பாடோடு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இந்த குரு உச்சம் பெறும்போது கடகராசினியர்களுடைய பண்பாக இருக்குங்க. இது எல்லாம் எதனால் என்று பார்க்கும்போது, குரு பகவான் தற்போது உச்சம் பெறுகிறார். அதுவும் எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ஜென்ம ராசியான கடக ராசியில் குரு உச்சம் பெறுகிறாருங்க. லக்னாதிபதியாக இருந்தால் சிறப்பு, இல்லை என்றாலும் கூட எந்த லக்னமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசி 2, 5, 9, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருப்பது சிறப்பு. குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெறுவது காரணமாக கடகராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுக்கு பெரும் பணம் கைகளில் புரளுங்க. எவ்வளவு நாட்களாக ஏதோ வேலை செய்கிறோம், அதற்கான ஊதியம் கிடைக்கிறது என்று குடும்பத்தை ஓட்டி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குருவினுடைய உச்சத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகளில் பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம், எவ்வளவோ வருடங்களாக வராமல் இருந்த பணம் கூட தற்போது உங்களுக்கு தேடி வந்து அவர்கள் கொடுக்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய உச்சம் கடகராசினியர்களான உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக வாடகை வீட்டிலேயே பிறந்து வாழ்ந்து வந்த உங்களுக்கு இனி சொந்தமாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்த்து குடியேறுவது, இது மாதிரியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. ஒருவேளை இவற்றை கடன் வாங்க வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் தயங்காமல் கடன் வாங்கி அந்த வீட்டையோ நிலத்தை கூடிய விரைவில் வாங்கி உங்களுடைய பெயருக்கு மாற்றம் செய்து உங்களுடைய சொந்த நிலமாகவோ வீடாகவோ மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையிருக்கு. இது உங்களுடைய சிறு வயது கனவு என்று கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு கனவு ஆசை அனைத்தும் நிறைவேறக்கூடிய தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பணம் இருந்தால் உறவுகள் இருக்க மாட்டார்கள், உறவுகள் இருந்தால் பணம் இருக்காத நிலை போகி பணம் புகழ் உறவுகள் அனைத்தும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய உச்ச பெயர்ச்சி, அதாவது கடகராசியில் குரு சஞ்சரிக்க போகுது. இத்தருணம் அமைய இருக்குதுங்க. நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இவ்வளவு நாட்களாக ஏதோ நண்பர்கள் என்ற பெயரில் இருக்கிறோம் என்று உங்களுடன் இருந்தவர்கள் இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு உங்களுடைய நல்லது கெட்டது எல்லா விஷயத்திலும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் அல்லது அவர்களது ஆலோசனைகள் அவர்கள் நீங்கள் சொல்லும் இடத்திற்கு துணையாக வருவது என்பது மாதிரியான பல நிகழ்வுகள்ல அவர்கள் உங்களுக்கு பற்று துணையாக இருந்து உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு
ஒரு நிலையில் அவர்கள் அமைய இருக்காங்க. இந்த நண்பர்கள் உங்களுக்கு பல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க. அதே போல நீங்கள் இவ்வளவு நாட்களாக வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனி நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கைக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் அதிகரிக்க இருக்கு. ஒரு சிலர் ஆசிரியர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக அரசாங்க ஆசிரியர்கள், அதாவது அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ள உங்களுக்கு நீங்கள் அதற்கான தேர்வு எழுதிவிட்டு முடிவு கிடைக்காமல் காத்திருக்கும் உங்களுக்கு இந்த ஆசிரியர் பணி தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட அனைத்து விஷயங்களும் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பு இந்த கோவிலுக்கு எளிதாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் குறிப்பாக குரு பகவானுடைய உச்ச நிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துது. பிரகாசமான முகம் உங்களுக்கு இருக்குங்க. அதே போல் நிதித்துறை அரசாங்க ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்குதுங்க. அதாவது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பையும் நாடி இருந்த உங்களுக்கு எளிதில் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அதே போல இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு பல வழிகளில் புண்ணியங்களை சேர்க்க இருக்கீங்க. அதாவது இல்லாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள் செய்வது, ஒரு சில மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை செய்வது, அதே போல உணவுக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு சரியான நேரத்தில் ஒருவேளை உணவாது அளிப்பது என பல நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை நீங்கள் சேர்க்கக்கூடிய தருணமாகவும் இந்த குருவினுடைய உச்சம் அமைகிறதுங்க. இந்த செயல் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய குலத்தையே தலைக்க வைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து இவ்வளவு நாட்களாக எங்க இருக்கு, ஏது இருக்கா இல்லையா என்ன எதுவுமே தெரியாமல் இருந்து வந்தாலும் உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக பணம் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. கைகள் கூடிய விரைவில் வந்து கிடைக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் கூட உண்மையாக அந்த சொத்துக்கு யார் உரிமை இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைங்க. இந்த தருணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றம் நிறைந்திருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்தவர்களுக்கு இனி குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு குழந்தைகளால் உங்களுடைய புகழ் மரியாதை அந்த உயர இருக்குதுங்க. அவர்கள் படிப்பின் காரணமாகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதன் நிமித்தமாகவோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு மத்தியில் மரியாதையோடு நடப்பதன் காரணமாக யாருடைய பிள்ளை இவ்வளவு கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கிறார் என்பதை வைத்தும் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக எந்த விஷயத்துல ஏதோ ஒரு விதத்தில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இனி வரும் காலங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க. அப்படின்னா காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களான உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபத்தில் நெய் சேர்த்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.